Taste the Daily. Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை முழுவதும் கழிவு துணிகள் நிறைந்து குப்பை கூலமாக காட்சியளிப்பதால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துராமன், இது தொடர்பாக பக்தர்கள் அளிக்கக்கூடிய புகார் என்னவாக இருக்கிறது? குப்பைக்கூலமான திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். முருகனின் 6 படை வீடுகளின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வரி தருகிறார்கள். திருவிழா நாட்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை வந்து தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் தற்பொழுது கடற்கரை முழுவதும் கழிவு துணிகளால் நிறைந்து உள்ளது. மேலும் கடலுக்கு அதிக அளவு துணிகள் கிடப்பதால் கோவில் முன்புள்ள கடலில் நீராடும் பக்தர்கள் முகசுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கடலில் கிடக்கும் துணிகளை கடலில் புனித நீராடும் போது பக்தர்கள் மேல் விழுவதும் முகத்தில் விழுவதுமாக உள்ளது. இதனால் பெரும் ஆபத்து ஏற்படும் நிலைமை உள்ளது. எனவே கடற்கரையில் கிடக்கும் கழிவு துணிகளை பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் கடற்கரை துணிகளை போடுவதற்கு தடை விதிக்க அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும். மேலும் இதுபோல் தொடர்ந்து கழிவு துணிகளை போடுவவர்கள் கண்டறிந்து அபராதம் விதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இது குறித்து நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டபோது தினந்தோறும் பணியாளர்கள் வைத்து இதை அப்புறப்படுத்தும் பணிகளை நடந்து வருகிறது, விரைவாக செயல்படுத்தும் என கூறி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Taste the Daily. Taste the Daily.